கிரேக்க நாட்டுக்கு எப்படி சாக்ரட்டிஸ், அது போல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து தேசிய நூலை ஆக்குவதற்கு கூட வந்து ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. எண்ணி துணிய கருவம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பதை இழுக்கு இந்த பொங்கு தமிழ் இளைஞர் இயக்கம் எடுத்து சென்ற பணி 9 மேலும் மேலும் என்னது 900ஆம் ஆண்டு. ஆனா திருக்குறளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா 2000 ஆண்டு பழமையுடைய தமிழ் இலக்கியத்துல வந்து அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். மிகச்சிறந்த முதல்வரை இந்த கல்லூரி பெற்றிருக்கிறது. அவை பற்றி நிறைய நம்முடைய பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் இதை சொன்னார்கள். தந்தை பெரியார் கல்லூரியிலே உங்கள் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் அருணாச்சலம் ஐயா அவர்களும் நானும் பல ஆண்டுகள் இணைந்து பணியாற்றினோம். நல்ல கல்வியாளர், மிகச்சிறந்த கல்வியாளர், நிறைய நூல்களை எழுதி கொண்டிருப்பார். அதிகமாக பேச மாட்டார், பேசாமல் செயற்கரிய செய்வர் பெரியர் என்று சொல்வது போல செயற்கரிய காரியங்களை அவர் நிறைய செய்வார். நிறைய மாணவர்களுக்கு அவரிடம் விடுதலைப்பட்ட பெற்ற மாணவர்களுக்கு எல்லாம் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். நிறைய மாணவர்கள் பல பேர் பல்வேறு கல்லூரிகளிலே பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். அப்படி நல்ல ஒரு சிறந்த ஒரு கல்வியாளர். ஐயா அவர் சொன்னாங்க, நெடுஞ்செழியன் அவர் சொன்னார்கள், மொழிபெயர்ப்புக்காக தமிழக அரசினுடைய பரிசை பெற்றவர் அவர்களுக்காக. பாரதிதாசன் இலக்கியத்திலும் நல்ல ஆராய்ச்சியாளர். திருநங்கைகளை பற்றி ஒரு ஆய்வு யூஜிசி திட்டம் தமிழ்நாட்டிலே முதல் ஆய்வம் நண்பர் சொல்கிறார். திருநங்கைகள் பற்றிய முதல் ஆய்வு நிகழ்த்தியவர் என்ற பெருமை, பல்வேறு சிறப்புகளை பொருந்திய நம்முடைய பேராசிரியர். இன்னைக்குதான் அவர் முதல்வராக ஆனது பிறகு இன்றுதான் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்னை கூட சொல்லிட்டு இருந்தார், வாங்க ஒரு நாள் கல்லூரிக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். இன்று அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பொங்கு தமிழ் இளையோர் இயக்கத்தின் காரணமாக நேர்ந்திருக்கிறது. ஐயா அவர்கள் இப்பொழுது தலைமையுரை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம் கல்லூரியில் பொங்கு தமிழ் இளையோர் இயக்கத்தின் சார்பாக திருக்குறள் விழா நடத்த வேண்டும் என்று ஐயா நெடுஞ்செழியன் கேட்டுக்கொண்டார். அதற்கிணங்க சிறப்புற நடத்தப்பட்டது. நம் கல்லூரியில் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த திருச்சி பொங்கு தமிழ் இளையோர் இயக்கத்திற்கு முதற்கண் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட நெடுஞ்செழியன் சார் தமிழ் திணை அப்படிங்கிற முதல் இணையை இதை தொடங்கி சீபா ஆதித்தனார் தமிழ் இலக்கிய இதழியல் மன்றம் சொல்லி தொடங்கி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் தமிழ்நாட்டில் நிறைய கருத்தரங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு மாயவரம் ஏபிசி கல்லூரியிலிருந்து திருச்சி தூயவரலார் கல்லூரி முடிய அவர் பணியாற்றிய காலம் முடிய தெரியும். என்னுடைய மேலாள் துறை தலைவர் அன்பு அண்ணன் முனைவர் சு சேலாபதி அவர்கள் வந்திருப்பது இந்த கல்லூரிக்கு மிகச்சிறந்த பெருமை. அவர்களோட தலைமையின் சீரிய தலைமையின் அந்த பெரியார் கல்லூரியில் நாங்கள் எல்லாம் பணியாற்றிய காலம் மிகச்சிறந்த பொற்காலம் அப்படின்னு சொல்லணும். ராஜதுரை சார் கூட வந்து நம்ம சேலாபதி அண்ணனோட மாணவர் தான் அப்படிங்கிறத எங்களுக்கெல்லாம் வந்து மிகச்சிறந்த ஒரு பெருமை அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அவர் இந்த கல்லூரிக்கு வருகிறார். பாவேந்தர் பாரதிதாசனில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பவர். தமிழ், அதாவது தமிழ் பேரவை, அதாவது வந்து திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேரவை இருக்கு. அந்த தமிழ் பேரவை தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டே இருப்பவர் அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அது மாதிரி செந்தலை கௌதமன் மிகச்சிறந்த எழுத்தாளர். அண்மையில ஜீவா பத்தி கூட அவரோட நூல் கூட வந்திருக்கு. மிகச்சிறந்த எழுத்தாளர். அதுவும் இல்லாம பாவேந்தர் விருதாளர், திராவிட இயக்க சிந்தனையாளர். அவர்களையும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்கிறேன். குரல்மொழி அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அவர்களையும், முதுகலை தமிழாசிரியரும் பாஸ்கரன் தமிழாசிரியர் அவர்களையும் முதற்கண் இந்த கல்லூரி சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வள்ளுவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்படி சீனா நாட்டுக்கு கன்ஃபூசியஸ், லாவோஸ், கிரேக்க நாட்டுக்கு எப்படி சாக்ரட்டிஸ், அது போல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து வள்ளுவர் அப்படின்னு சொல்ல முடியும்.
அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சிறப்பு வந்து வள்ளுவத்துக்கு உண்டு. உலக பொதுமறை அப்படிங்கிற சிறப்பு வந்து திருக்குறளுக்கு கண்டிப்பா உண்டு. உங்களுக்கு தெரியும் ஹோமரோட இலியட் அப்படிங்கிற வீரயுக காப்பியம், அது அலெக்சாண்டர் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தூங்கும் போது முதற்கொண்டு என்னது அவரோட தலையணியில அப்படியே வந்து எடுத்துட்டு தான் வச்சுட்டே இருப்பான். அந்த அளவுக்கு இலியட் காப்பியம் வந்து கிரேக்கர்கள் தான் போற்றப்பட்டது. நம்மளோட திருக்குறளை வந்து நம்ம அந்த அளவுக்கு போற்றுவோமா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனா அதை வந்து இந்த கொங்கு தமிழ் இளையோர் இயக்கம் முன்னெடுத்து செல்வது மிக சிறப்பான செயல். நம்ம குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கூட எப்பயுமே வந்து திருக்குறள் கையிலேயே வச்சிருப்பாரு. இந்த அளவுக்கு ஒருத்தர் வாழ்நாள்ல ஒரு குறளை படிச்சாவே வந்து வாழ்க்கையில முன்னேறி விட முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். கிரேக்கத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலை இருக்கு, அந்த சிலை பேர்ல அந்த பீடம் இருக்கு. அந்த பீடத்துக்கு கீழே வந்து ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கு. என்ன வாசகம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னது, உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. என்னுடைய பெயர் வாய்ப்பு அப்படின்னு சொல்லுது. உன்னோட சிலையை செதுக்குனது யாருன்னு கேக்குறாங்க. சிசிபஸ் அப்படிங்கிறவங்க அந்த சிற்பினா செதுக்குனா அப்படிங்கிறாங்க. ஏன் முன்னங்கால் ரெண்டுமே முந்தி போற மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாங்க. நான் அவ்வளவு சீக்கிரமா வந்து கிளம்பிடுவேன், அதனால என் முன்னங்கால் ரெண்டும் முந்தி போற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் ரெண்டு காலையும் ரெக்க செதுக்கி இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவ்வளவு விரைவா நான் பறந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு அடுத்து கேக்குறாங்க, உன்னோட நெற்றில ஏன் முன்னாடி முடி நிறைய இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. என்னை காட்ட முன்னாடி போறவங்க என்ன நான் போய் பிடிச்சுக்குவேன் அப்படின்னு வந்து சொல்லுது. ஏன் பின்மண்டையில மட்டும் வழுக்கையா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. என்னைய யாரும் வந்து பின்தொடர முடியாது அப்படின்னு சொல்லுது. உன்னுடைய பெயர் என்ன அப்படிங்கும் போது வந்து வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு ஒரு முறைதான் வரும், அதை சரியா பயன்படுத்திக்கணும்னு சொல்லி கிரேக்கத்துல இன்னும் அந்த பீடத்துல வந்து செதுக்கப்பட்டிருக்கு. வள்ளுவர் இதைத்தான் வந்து எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படிங்கிற வந்து ஒரே ஒரு அவங்க இதுல வாசகம் சொல்றத ரெண்டே அடியில வந்து சொல்லிட்டு போறாரு. அதனால திருக்குறளை படிப்போம், திருக்குறளை நேசிப்போம். அந்த அளவுக்கு நம்முடைய மாணவர்கள் மத்தியில் இந்த கொங்கு தமிழ் இளையோர் இயக்கம் எடுத்து சென்ற பணி பாராட்டுக்குரியது. நம்மளுடைய மாணவர்கள் மிக சிறந்த கட்டுரையும் எழுதியிருக்காங்க, கவிதையும் ரொம்ப வந்து வள்ளுவத்துல சிறப்பு எழுதியிருக்காங்க. இப்ப இருக்கிற 9 பேர் மேலும் மேலும் என்னது 900 9,000 வந்து 9 லட்சம் தமிழ்நாட்டில் இருக்கிற 5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா திருக்குறளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலக செம்மொழிகள்ல இல்லாத இலக்கியத்தெல்லாம் இருக்குன்னு தூக்கி பிடிக்கிறாங்க. ஆனா 2000 ஆண்டு பழமையுடைய தமிழ் இலக்கியத்துல வந்து திருக்குறளை வந்து எடுத்து சொல்வதற்கு உலக இந்தியாவோட தேசிய நூலை ஆக்குவதற்கு கூட வந்து ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. எல்லா பேரும் வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டுல வந்து எல்லா திருக்குறள் நல்லா அப்படின்னு சொல்லி வந்து பேசுறாங்க. ஆனா வந்து அதற்கான செயல்பாடுகள் வந்து ரொம்ப குறைவு. அந்த செயல்பாடுகள் போகணுங்கிறதுக்காக வந்து திருச்சி கொங்கு தமிழ் இளையோர் இயக்கம் சார் அந்த பணியை முன்னெடுத்திருக்கு. அந்த பணி கண்டிப்பா வெற்றி அடையலாம். நெடுஞ்செழியன் சார் எடுத்த பணி தான் கண்டிப்பா வெற்றி அடையத்தான் வச்சிருக்காரு. இதழியல் கழகத்தை சிறப்பா நடத்தி கொண்டு இருப்பவர் இளையோர் இயக்கத்தில் சிறப்பா செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அவர் புலவர் செந்தரை கௌதமனும் திருக்குறள் சார்ந்த திராவிட இயக்க சிந்தனையாளர், அவருடைய சீரிய வழிகாட்டுதல இந்த பணியை செய்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். அடுத்து வந்து சிறப்புரை வந்து ஐயா அவர்கள். அதுக்கடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் மிகச் சிறப்பாக திருக்குறளை மேற்கோள் காட்டி மாணவ செல்வங்களுக்கு அறிவுரை நிகழ்த்தினார். அதோடு மிக பொருத்தம் நம்முடைய பேராசிரியர் எழுதியில் சொன்னது போல திருவள்ளுவரை பற்றிய நூல் திருவள்ளுவராதல் எளிதல்ல என்று ஐயா அவர்கள் நூல் எழுதியிருக்கிறார்கள் என்ற இந்த செய்தியில் சொன்னார். மிக சிறப்பாக தலைமையை நிகழ்த்திய ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.